உபாகமம் 4:31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். பிரியமானவர்களே, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்று தாவீது சொல்லுகிறதை 2 சாமுவேல் 24:14 காண்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை கர்த்தரை விட்டு சில காலம் விலகி இருந்து மீண்டும் அவரை நாடி வந்திருக்கிறாயோ? எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி கிரயத்திற்கு பெற்றுக்கொண்டவர் எப்படி உன்னை கைவிடுவார்? கவலைப்படாதிருங்கள், தொடர்ந்து அவரை பற்றிக் கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். 2வது, உங்கள் துக்கத்தில், பிரச்சனையில், பாடுகளில் எதிர்காலத்தை குறித்து கலங்கி, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே, கவலை இல்லையா என்று நம்மையும் மீறி கதறிவிடுகிறோம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். நீ மரிப்பது எப்படி அவர் ஒத்துக்கொள்ளுவார்? தேவன் என்னை நெருக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் என்று யோபு கதறுகிறதை காண்கிறோம். இயேசு எருசலேமுக்கு போகும் வழியில் ஒரு கிராமத்தில் தங்க விரும்பினார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபும் யோவானும் கோபம் கொண்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டனர். மனுஷகுமாரன் அழிக்க அல்ல, ரட்சிக்கவே வந்தார் என்று இயேசு சொன்னார். இரக்கமுள்ள தேவன் அவர். 3வதாக, அவர் செய்த உடன்படிக்கையை என்றென்றைக்கும் மறக்க மாட்டார். அவரை குறித்து உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறேன். ஆமேன்.